7 புற்றுநோய் மருத்துவமனைகளை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. தரமான சிகிச்சைகளை பெற பெரும் முதலீடு செய்யப்படுவதாக பெருமிதம். அனைவருக்கும் அனைத்தும் சென்று சேர வேண்டும் என்பதே திராவிட மாடலின் கொள்கை. திமுக சார்பில் இஸ்லாமிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. சிறுபான்மை மக்கள் நலனுக்காக அதிமுக தொடர்ந்து செயல்படும். இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. ஆளுநர்கள் சில நேரங்களில் தனிப்பட்ட முறையில் முடிவுகளை எடுக்கலாம். தெலங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. மத்திய அரசு அறிவிக்கும் முன்பே பெட்ரோல் மீதான விலையை குறைத்தது தமிழக அரசு. பிரதமர் மோடியின் புகாருக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். கடந்த 7 ஆண்டுகளில் பெட்ரோல் மீதான வரியை 200% உயர்த்தியது மத்திய அரசு. கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக மத்திய அரசு செயல்படுவதாகவும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் குற்றச்சாட்டு. போலி பத்திரப்பதிவுகளை கண்டறிய சிறப்பு புலனாய்வு குழு. சட்டப்பேரவையில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தகவல். சென்னை அருகே சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதா நிறைவேற்றம். சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த முடியாமல் போனதற்கு யார் காரணம்? சட்டப்பேரவையில் உறுப்பினர்களிடையே காரசார விவாதம். தீ விபத்து ஏற்பட்ட ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 65 கோடி ரூபாய்க்கு புதிய கட்டடம் கட்டப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தமிழ்நாடு பிரீமியர் கிரிக்கெட் லீக் போட்டிகள் வரும் ஜூன் 23ஆம் தேதி தொடங்குகிறது. முதல் போட்டி திருநெல்வேலியிலும் இறுதிப் போட்டி கோவையிலும் ஜூலை 31 நடக்கிறது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வேலை வாங்கி தருவதாக போலி பணியாணை தயாரித்து மோசடி. 59 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் கைது. சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் 2வது நாளாக பற்றி எரியும் தீ. அமைச்சர் KN நேரு, மேயர் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு. கஞ்சா வேட்டை 2.0 திட்டத்தின் கீழ் கடந்த 31 நாட்களில் 2423 கஞ்சா வியாபாரிகள் கைது. 6319 குட்கா வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல். சென்னை IITயில் மேலும் 26 பேருக்கு கொரோனா பாதிப்பு. சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். புதுச்சேரியை தொடர்ந்து தமிழகத்திலும் 9ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் திட்டம் செயல்படுத்தப்படுமா? விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தகவல்.